வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் பைட். நான் உங்கள் ஏகேஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்பிஓவில் சார் வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தார் இல்லையா, ஃப்ரைடே வந்து நான் அலோஸ்மெண்ட் பண்ணுவேன் சொல்லியிருந்தாங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆடியோ போட்டிருக்காரு. நோட்டீஸ் போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் டீம் அப்புறம் ரிடேஷன் பண்ணுவேன் சொல்லியிருந்தார் இல்லையா, அது யாருக்கு ரிடேஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு கிடையாது, ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்களுக்கு தான் ரிடேஷன் பண்ணுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கு உங்களுக்கு ரிடேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 7,000 மேலே இருக்கிறவங்களுக்கு ரிடேஷன் பண்ணுவாங்க. 7,000 கீழே இருக்கவங்களுக்கு கிடையாது. 7,000 மேலேனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 1,500 வந்து ரிடேஷன் பண்ணுவார். 20,000 வச்சுருக்கவங்களுக்கு 20-30% ரிடேஷன் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பை மோட் வேலெட்லையோ இல்லைன்னா எஜிக்யூட் வேலெட்லையோ இல்லைன்னா ஸ்டார் லைஃப் இன்சூரன்ஸ் வேலெட்லையோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த எஜிக்யூட் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும் உங்களுக்கு ஒப்பீனியன் கேட்பாங்க, இதில் நீங்கள் போடுறதுக்கு விருப்பமானு. சப்போஸ் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அதில் போடுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பை மோட்லேயே போட்டுருவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதை யாரும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த ஒரு முடிவை சார் எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இதில் வந்து இந்த கான்செப்டுக்கு நீங்கள் ஓகேவா, ஸோ நான் இது மாதிரி என்னோட வித்ட்ரால் அமௌண்ட்டில் நீங்கள் இது மாதிரி நீங்களே ரிடெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்றது ஓகேன்னா நீங்கள் எஸ்பியூவில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு இதில் இது மாதிரிலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் அது மாதிரிலாம் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிங்க சொல்லியிருந்தார் சார். இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணாலும் சரி, சூஸ் பண்ணலைனாலும் நீங்கள் ஆக்டிவ் மெம்பராக இருந்து இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டை பார்த்ததை தான் தெரிஞ்சிக்க முடியும். அவர் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் ஐடி வச்சிருந்து இன்ஆக்டிவ்னா நீங்கள் ஒர்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, அது இன்ஆக்டிவ் பர்சன் தானே. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா பிளாக் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் டாஸ்க் பண்ணுறவங்க கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள், வீக்லி டாஸ்க் கரெக்டாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேருந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை ஃபுல் அமௌண்ட் தரதா சொல்லியிருக்கிறாரு. யார் யாருக்குன்னா இன்ஃப்ளூயன்சருக்கும் கண்டென்ட் ரைட்டருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் பண்ண டாஸ்க் இல்லை, இந்த வீக் பண்ண போகிற டாஸ்க்கு 15th பண்ண போகிற டாஸ்க்கு 16th பண்ண போகிற டாஸ்க்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சருக்கும் கண்டென்ட் ரைட்டருக்கும். ஆனால் மைக்ரோ டாஸ்க்கு இன்னும் ஆட் ஆகலை. வீக்கெண்டில் செக் பண்ணி பாருங்கள், மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸை மேபி ஆட் ஆகிருக்கலாம், இல்லைனா அதை பற்றி இன்ஃபர்மேஷனை நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவார். அதுக்கு தான் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு தான் இருக்காங்க. பாதி பேருக்கு எனேபிள் ஆகிட்டு இருக்கு ஃபார்மு, அவங்க ஃபில் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்கான அமௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீ ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த ரீஃபண்ட் பண்ணி உங்களோட ஃபார்மை போட்டுட்டிங்கன்னா அவங்க எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரீச் ஆகிடும். ரீச் ஆகினாலும் உங்களுக்கு தாமதமாக வந்து சேர்ந்துடும், நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் பயப்படாமல் ஒர்க் பண்ணுங்க. இதுதான் மெயின். சேல்ஸ் டீமுக்கு வந்து எந்த ரிடக்ஷனும் கிடையாது, ப்ரொமோஷன் டீமுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கிறாரு சார். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் கண்டினியூ பண்ணி எஸ்பியூவில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லி ரீஃபண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களா, உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், உங்கள் ஏகேஸ்.